இந்திய வாக்காளர்களுடைய தலைக்கு மேல எஸ்ஐஆர் என்கிற கத்தி தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்துல ஆதார் அட்டையையும் 11 ஆவணங்கள்ல ஒரு ஆவணமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இடைக்கால தீர்ப்பு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வச்சிருக்கக்கூடிய பலருக்கும் நிம்மதி பெருமூச்சை ஏற்படுத்தி இருக்கு. எஸ்ஐஆர் விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, ஜனநாயகம் எந்த பாதைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வருட கடைசியில எலெக்ஷன் வரக்கூடிய பீகார் மாநிலத்துல தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து 65 லட்சம் வாக்காளர்களை அதிரடியாக அந்த வாக்காளர் பட்டியலிருந்து தூக்கி வீசிச்சு. அதுக்கு அவங்க பல காரணங்கள் சொன்னாங்க. 22 லட்சம் நபர்கள் இறந்து போனாங்க. இறந்து போனவர்களை பட்டியல்ல இருந்து நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி 6-7 லட்சம் நபர்களுடைய பேர் 2 இடத்துல இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. ஆனா இந்த பட்டியல் வெளியிட்டதுமே எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. குறிப்பாக பீகார் மாநிலத்தினுடைய முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. எப்படி கர்நாடகத்துல 1,250,000 வாக்குகள் ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதியில முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கோம், அதே மாதிரியான விஷயத்தை பீகார்ல எல்லா இடங்கள்லையும் இந்த எலெக்ஷன் கமிஷன் பண்ணிருக்கு அப்படிங்கிறத அவர் சொன்னாரு. அது மட்டும் இல்ல, ஆதாரமாக 3 லட்சம் வாக்காளர்களுடைய அட்ரஸ் 0 அப்படின்னு இருக்கு. இந்த கதையெல்லாம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். வாக்காளர் அட்டையில புகைப்படம் இல்லாதது, 0 அட்ரஸ்ல இருக்கிறது, ஒரே ஒரு அட்ரஸ்ல 40 பேர் 50 பேர் 80 பேர் இருக்கிறது. இந்த கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப இது மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் தேஜஸ்வி யாதவ் அவர்களும் எதிர்க்கட்சிகளும் வச்சாங்க. குறிப்பாக இங்க பாஜகவுக்கு ஓட்டு போடாம யாரெல்லாம் எந்த தொகுதியெல்லாம் காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் ஓட்டு போடுவாங்களோ, இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுக்கு ஓட்டு போடுவாங்களோ, அவங்களை எல்லாம் அப்படியே மொத்தமாக தூக்கி இருக்கிறாங்க. இதுதான் பிரதான குற்றச்சாட்டாக இதுல இருந்தது. நீதிமன்றத்துல இந்த கேஸ் போன போது யோகேந்திர யாதவ் அவர்கள் முன் வச்ச வாதம் என்னன்னா, இறந்தவர்கள் சொல்லி 22 லட்சம் நபர்களை இதுல இருந்து நீக்கி இருக்காங்க, அதுல பலரும் உயிருடன் இருக்காங்க அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாரு. அப்படி குற்றச்சாட்டு இருந்தா அந்த நபர்களை நீங்க கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுச்சு. யோகேந்திர யாதவ் என்ன பண்ணார்னா 2 நபர்களை கோர்ட்ல ஆஜர்படுத்தினாரு. அது மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்குச்சு. யாருக்கு அதிர்ச்சினா, எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிர்ச்சியை உருவாக்குச்சு. இது ஒரு காலத்திலையும் இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு இது மிகப்பெரிய பேரிடியாக அமைஞ்சது. கூடவே ராகுல் காந்தி அவர்கள் இந்த பீகார் வாக்காளர் பட்டியலில் இறந்ததாக சொல்லி நீக்கப்பட்ட நபர்களோட தேநீர் அருந்தினார். அந்த சுவாரஸ்யமான காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போ திட்டமிட்டே பாஜகவை வெற்றி அடைய செய்யக்கூடிய கிரிமினல் வேலைகளை எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்துட்டு இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் சொன்னது போல பாஜகவினுடைய ஒரு துணை அமைப்பு போலவே எலெக்ஷன் கமிஷன் செயல்படுது. அப்புறம் இது உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் வந்தது, உங்களுக்கு தெரியும். இதுல எலெக்ஷன் கமிஷன்கிட்ட நீதிபதிகள் கேட்குறாங்க, நீங்க 11 ஆவணங்கள் கேட்குறீங்க, இந்த 11 ஆவணத்திலையும் வாக்காளர் அட்டையையும் ஆதார் அட்டையையும் ஏன் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இதுல நிறைய டூப்ளிகேட் இருக்கு. ஆதார் அட்டையில எப்படி டூப்ளிகேட் வரும்? நம்முடைய கையடையாளம், நம்முடைய கண்ணடையாளம், இது எல்லாத்தையும் எடுத்து தான் ஆதார் அட்டையே அரசாங்கம் கொடுக்குது. இதுதான் எல்லாத்துக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம், எல்லா ஆவணங்கள்லையும் இதை தான் நம்ம பயன்படுத்துறோம். அது எப்படி டூப்ளிகேட் ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருடைய மனதிலையும் எழுந்தது. அதுக்கு தான் சரியான ஒரு தீர்ப்பை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கு. இந்த 65 லட்சம் வாக்காளர்களும் யார் யார் என்ன காரணத்திற்காக இவங்க வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற தெளிவோட ஆதாரமாக நீங்க இந்த பட்டியல்ல மாவட்ட வாரியாகவும் பஞ்சாயத்து வாரியாகவும் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கடுமையான உத்தரவுகளை எலெக்ஷன் கமிஷனுக்கு சொன்னது. ஏற்கனவே இவங்க என்ன சொன்னாங்க, இந்த பட்டியலை நாங்க வெளியிட வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கடுமையான நடவடிக்கைக்கு பிறகு வேற வழி இல்லாம
இப்போ எலெக்ஷன் கமிஷன் இந்த 65 லட்சம் வாக்காளர்கள் எப்படி எப்படி இந்த பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டாங்க, என்ன காரணத்திற்காக நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டை இப்போ பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாங்க. பீகார்ல மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக 12 கட்சிகள் இருக்கு. இந்த கட்சிகளுடைய பிரதிநிதிகள் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இந்த வாக்காளர் சரிபார்ப்பு விஷயத்துல அவங்க வாக்காளர்களை அணுகி இந்த புகார்களை பார்க்கறாங்களா, என்ன நடக்கு அப்படிங்கிற கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த 12 கட்சிகளுமே இந்த கேஸ்ல அவங்களுடைய வாதங்களை வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க. 1,65,000 பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் 10 வாக்காளர்களை சந்திச்சு இந்த பிரச்சனை குறித்து, இந்த புகார்கள் குறித்து விசாரிச்சு இதை தாக்கல் பண்ணாலே கூடிய விரைவில் சில நாட்களிலேயே இந்த கேஸை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் 1,65,000 பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. தமிழ்நாடு, கேரளா மாதிரியான இடங்கள்ல மிக மும்முரமாக கட்சிகள் செயல்பட்டு இருப்பாங்க, அவங்களுடைய வேலைகளை மிக தீவிரமாக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் பீகார் மாதிரியான ஒரு இடத்துல அப்படிப்பட்ட வேலைகள் நடக்கா அப்படிங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. இன்னுமே இது மிக விரைவில் அப்படி சட்டுன்னு தீரக்கூடிய விஷயமாக தெரியல. என்னன்னா 65 லட்சம் வாக்காளர்களை இதுல இருந்து நீக்கிறது மட்டும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே த ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் குழு பல இடங்கள்லையும் ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க. அதுல பீகார்ல 3 சட்டமன்ற தொகுதிகளை மட்டும் எடுத்து ஆய்வு பண்ணதுல திடுக்கிடக்கூடிய தகவல்கள் வெளியாகி இருக்கு. 80,000 வாக்காளர்கள் முறைகேடாக அந்த தொகுதிகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. குறிப்பாக திப்ரா அப்படிங்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி, இந்த திப்ரா சட்டமன்ற தொகுதியில ஒரே ஒரு அட்ரஸ்ல 509 நபர்கள், இன்னொரு அட்ரஸ்ல 489 நபர்கள், 294 பேர், இப்படி பல்வேறு அட்ரஸ்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல பிராமணர்கள் இருக்காங்க, தலித்துகள் இருக்காங்க, SC ST இப்படி நிறைய பேர் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க. இப்படி பலரும் பல மதத்தை சார்ந்தவங்களும் பல சமூகத்தை சார்ந்தவங்களும் ஒரே அட்ரஸ்ல இருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அங்க போய் பார்க்கும்போது அப்படி ஒரு விலாசமே அங்க இல்லை. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட விசாரிக்கும் போது இப்படி ஒரு அட்ரஸ் எங்க இல்லப்பா அப்படிங்கிற திடுக்கிடக்கூடிய தகவல்களை அங்கேருந்து சொல்லி இருக்கிறாங்க. அப்போ 3 சட்டமன்ற தொகுதிகள், இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 10 லட்சம் வாக்காளர்கள். இந்த 10 லட்சம் வாக்காளர்கள்ல 80,000 வாக்காளர்கள் முறைகேடாக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்னா 8%. அப்போ 234 தொகுதிகள் இருக்கக்கூடிய இந்த பீகார்ல சராசரியாக 8% வாக்காளர்களை முறைகேடாக சேர்த்திருப்பாங்கன்னா அது எவ்வளவு லட்சம் கோடி வாக்காளர்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு முறைகேடை மிக தீவிரமாக நயவஞ்சகமாக பாரதிய ஜனதா கட்சியும் எலெக்ஷன் கமிஷனும் இணைஞ்சு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி பல்வேறு நியூஸ் சேனல்கள் அங்கே போய் இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேட்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக நியூஸ் 24 அப்படிங்கிற ஒரு சேனல் மக்களை சந்திச்சு அந்த பேட்டி எடுக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 11 ஆவணங்களும் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. எங்கிட்ட இல்லை 11 ஆவணங்கள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொந்தமாக வீடு இல்லை, வாடகை வீடுகளில் தான் அவங்க இருக்கிறாங்க பலரும். அது மாதிரி பள்ளிக்கூடம் போகாதவங்க எங்கிட்ட ஸ்கூல் சர்டிஃபிகேட்டை கேட்குறாங்க. நாங்கள் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற வாதங்களை அவங்க முன்வைக்கிறாங்க. ஆக இது திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டுகளை திருடி கொடுக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது மிக உறுதியான விஷயமாக இருக்கு. இந்த SIR என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் சரிபார்ப்பு இன்று நாளையோடு முடியாது. இந்த சிக்கல் இடியாப்ப சிக்கலாக நீண்டு கொண்டே இருக்கு. இப்படி வாக்குகளை திருடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் எதிராகத்தான் பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் ஒரு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு இருக்கிறாங்க.
இது மிகப்பெரிய சிக்கலாக வந்து ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கும் எலெக்ஷன் கமிஷனுக்கும் மாறி இருக்கு. பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் எலெக்ஷன் கமிஷனும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த எஸ்ஐஆர் கேஸ் விஷயத்தில் வரக்கூடிய நாட்களில் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுது, உச்ச நீதிமன்றம் நீதியின் பால் நின்று ஜனநாயகத்தை காக்கக்கூடிய வேலை செய்யுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். தொடர்ந்து இணைந்திருங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தொடர்ந்து தாரதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம்.